இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 7. இது முந்தைய 6ஆம் பாகத்தின் தொடர்ச்சி. ஆகவே முந்தைய 6 பாகங்களையும் பார்க்காதவர்கள் அந்த 6 பாகங்களையும் பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முந்தைய பாகங்களினுடைய இணைப்பு கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 7 தொடர்கிறது. சுல்தான் சலாஹுத்தீனின் நற்பண்புகள். சுல்தான் பற்றற்ற தன்மை, பேணுதலான நடத்தை, இவற்றுடன் நீதி செலுத்துதல், மன்னித்தல், பொறுமையை கடைபிடித்தல், சகிப்புத்தன்மையோடு இருத்தல், வாரி வாரி வழங்குதல், மனிதநேயத்தோடு இருத்தல், உறுதியாக இருத்தல் ஆகிய நற்குணங்களையும் சிறந்த பண்புகளையும் பெற்றிருந்தார். அவருடன் இருந்து அவருடைய வரலாற்றை பதிவு செய்த இப்னு ஷத்தாத் கூறுகிறார், அவர் ஒவ்வொரு பொதுவான மன்றத்திலும் நீதி வழங்குவதற்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமரக்கூடியவராக இருந்தார். இஸ்லாமிய சட்டக்கலை வல்லுநர்கள், நீதிபதிகள், மார்க்க அறிஞர்கள் என பலரும் அந்த மன்றத்தில் கலந்து கொள்வார்கள். பெரியவர், சிறியவர், வயதானவர் என அனைவருக்கும் அந்த மன்றத்தின் வாசல் திறந்தே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவரிடம் வரக்கூடிய வழக்குகள் அனைத்திலும் தீர்ப்பளிக்கும் பொருட்டு பயணத்தில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் அவர் எல்லா நிலையிலும் இந்த மன்றத்தை கூட்டி வந்தார். பகலிலோ இரவிலோ அவர் எழுத்தருடன் 1 மணி நேரம் அமர்ந்து ஒவ்வொரு வழக்கு குறித்தும் அல்லாஹ் அவரது உள்ளத்தில் ஏற்படுத்திய எண்ணங்களை பதிவு செய்வார். எந்த நிலையிலும் அவரை நோக்கி வந்தவர்களையும் தேவையுடையோரையும் அவர் திருப்பி அனுப்பியதில்லை. இத்தனைக்கு பிறகும் அவர் எப்போதும் அல்லாவை நினைவு கூறக்கூடியவராக, குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்தார். யாரேனும் உதவி கேட்டு வந்தால் அவரது தேவையை கேட்டு அதனை நிறைவேற்றாமல் அவர் ஓய்வதில்லை. டமஸ்கஸ் நகரிலிருந்து இப்னு ஜுஹைர் என்று சொல்லப்படும் ஒரு மனிதன் சுல்தானுடைய சகோதரர் மகன் தகியுத்தீனுக்கு எதிராக அவரிடம் உதவி கோரி வந்ததை நான் பார்த்தேன். சுல்தான் அவரை நீதிமன்றத்திற்கு வரச் செய்தார். தகியுத்தீன் மக்களில் மதிப்புமிக்கவராகவும் மிகவும் கண்ணியம் வாய்ந்தவராகவும் இருந்தார். ஆயினும் சுல்தான் சத்தியத்தின் விஷயத்தில் அதனை பொருட்படுத்தவில்லை. சுல்தான் சலாஹுத்தீன் சகிப்புத்தன்மை மிக்கவராகவும் அன்பானவராகவும் இருந்தார். வரலாற்றாசிரியர்கள் அவரது சகிப்புத்தன்மைக்கும் பொறுமைக்கும் தொல்லைகளை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலுக்கும் ஏராளமான சம்பவங்களை அறிவித்துள்ளார்கள். சாதாரண மக்களை குறித்து அப்படிப்பட்ட அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டாலே அது ஆச்சரியத்திற்கும் திகைப்பிற்கும் உரியதுதான். எனில் சர்வ அதிகாரம் கொண்ட அரசன் ஒருவனை குறித்து இப்படிப்பட்ட அறிவிப்புகள் அறிவிக்கப்படுவது எப்படி ஆச்சரியத்தை உண்டாக்காமல் இருக்கும்? ஒருமுறை அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். யாரும் கொண்டு வரவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்டார். அப்போதும் யாரும் கொண்டு வரவில்லை. 5 முறை கேட்ட பிறகும் யாரும் கொண்டு வரவில்லை. இறுதியில் கூறினார், என் சகோதரர்களே, நான் தாகத்தால் மரணித்து விடுவேன் போல. பின்னர் அவருக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அவர் அதனை பருகினார். தாமதமாக கொண்டு வந்ததற்கு யாரையும் அவர் கடிந்து கொள்ளவில்லை. ஒருமுறை அவர் நோய்வாய்ப்பட்டார். குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றார். அங்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் மிகவும் சூடாக இருந்தது. கொஞ்சம் குளிர்ந்த நீர் கொண்டு வருமாறு கூறினார். பணிவிடையாளர் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார். அந்த பாத்திரத்தில் உள்ள நீர் சுல்தானின் மீது கொட்டிவிட்டது. அல்லாவின் அருளால் அவர் பிழைத்து கொண்டார். இறுதியில் அவர் கூறினார், நீங்கள் என்னை கொல்ல நாடினால் அதனை எனக்கு முதலிலேயே அறிவித்து விடுங்கள். பணிவிடையாளர் தமது தவறுக்கு மன்னிப்பு கோரினார். சுல்தான் எதுவுமே கூறவில்லை, அமைதியாக இருந்தார். அவரது சகிப்புத்தன்மையையும் விசாலமான உள்ளத்தையும் காட்டக்கூடிய இதுபோன்ற பல சம்பவங்களை இப்னு ஷத்தாத் குறிப்பிட்டுள்ளார். சுல்தான் சலாஹுத்தீனின் மன்னிக்கும் பண்பு, சகிப்புத்தன்மை, தம் தோழர்கள் மற்றும் படையினரின் தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் தன்மை ஆகியவை குறித்து நீதிபதி இப்னு ஷத்தாத் பல சம்பவங்களை பதிவு செய்துள்ளார். அவரது கொடைத்தன்மைக்கு உதாரணமாக இப்னு ஷத்தாத் கூறுகிறார், சில சமயங்களில் சில மாகாணங்களையே அவர் அன்பளிப்பாக அளித்து விடுவார். ஆமத் என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்டது. இப்னு குர்ரா அர்சலான் என்ற தலைவர் ஒருவர் அதனை தமக்கு தருமாறு கோரியபோது அதனை அப்படியே அவருக்கு அளித்துவிட்டார். ஒருமுறை பைத்துல் முக்கத்தஸுக்கு வரக்கூடிய பயணக்குழுக்கள் அவரை வந்து சந்தித்தன. அவர் அப்போது டமஸ்கஸ் நோக்கி செல்லும் எண்ணத்தில் இருந்தார். பயணக்குழுக்களுக்கு அளிப்பதற்கு கருவூலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் கருவூலத்திலிருந்து சில பொருட்களை விற்று அவற்றின் விலைகளை அந்த குழுக்களுக்கு அளித்து விட்டார். அதிலிருந்து ஒரு திர்ஹம் கூட மிஞ்சவில்லை. கருவூலத்தின் பொறுப்பாளர்
திடீரென பண நெருக்கடி வந்துவிடலாம், ஆகவே தேவைப்படும் சமயத்தில் சுல்தானுக்கு வழங்கலாம் என்ற எண்ணத்தில் சில பொருட்களை மறைத்து வைத்திருந்தார். இதற்கு சுல்தான் சலாஹுத்தீன் கூறினார், மக்களில் சிலர் மண்ணை பார்ப்பது போன்று செல்வத்தை பார்க்கிறார்கள். அவர் தம்மைத்தான் அப்படி குறிப்பிட்டார். மற்றொரு இடத்தில் இப்னு ஷத்தாத் கூறுகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் மனிதநேயம் மிக்கவராக, வாரி வழங்கும் வள்ளலாக, அதிகம் வெட்கப்படக்கூடியவராக, தம்மை நாடி வரும் விருந்தாளிகளிடம் மலர்ந்த முகமுடையவராக இருந்தார். அவர் விருந்தினரை கண்ணியப்படுத்தினார், அவர்கள் நிராகரிப்பாளர்களாகவே இருந்தாலும். ஒருமுறை ஜைதா பிரதேசத்தின் அரசர் சுல்தானை காண வந்தார். சுல்தான் அவரை கண்ணியப்படுத்தினார். அவருடன் அமர்ந்து உணவு உண்டார். அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார். அவரது நற்பண்புகளில் சிலவற்றை குறிப்பிட்டார். அவரை ஊக்கப்படுத்தினார். சுல்தான் சலாஹுத்தீன் நல்ல மனம் கொண்டவராகவும் இளகிய மனமுடையவராகவும் இருந்தார். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் வருந்தினார். அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அநியாயத்தை அவர் சகித்து கொள்ளவில்லை. இப்னு ஷத்தாத் தமது நூலில் குறிப்பிடும் ஒரு சம்பவம் இதனை தெளிவாக அறிவிக்கிறது. அவர் கூறுகிறார், சிலுவை படைகளின் தாக்குதல் நடந்த காலத்தில் நான் சுல்தான் சலாஹுத்தீனுக்கு பணிவிடை செய்து கொண்டு அவருடன் இருந்தேன். அப்போது படை வீரர்கள் சிலர் வந்தார்கள். அவர்களுடன் தன் நெஞ்சின் மீது அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்த பெண்மணி ஒருவரும் இருந்தாள். படை வீரர்களில் ஒருவர் கூறினார், இவள் சிலுவை படைகள் இருக்கும் பகுதியிலிருந்து வந்தவள். உங்களிடம் அழைத்து செல்லும்படி எங்களிடம் கூறினாள். ஆகவே நாங்கள் உங்களிடம் அழைத்து வந்தோம். அவளது பிரச்சனை என்ன என்று கேட்குமாறு மொழிபெயர்ப்பாளருக்கு சுல்தான் உத்தரவிட்டார். அவள் கூறினாள், நேற்று இரவு என் கூடாரத்திற்கு முஸ்லிம் திருடர்கள் வந்து என் மகளை திருடி கொண்டு சென்று விட்டார்கள். உதவி கோரியவளாகவே இரவு முழுவதையும் கழித்தேன். சிலர் என்னிடம், சுல்தான் சலாஹுத்தீன் மிகவும் இரக்கமுள்ளவர், நாங்கள் உன்னை அவரிடம் அழைத்துச் செல்கிறோம், உன் மகளை மீட்டுத் தருமாறு அவரிடம் கோரிக்கை வை என்று கூறினார்கள். அவர்களே என்னை உங்களிடம் அழைத்து வந்தார்கள். உங்களை கொண்டே தவிர என் மகளை நான் அறிய முடியாது என்று அவள் கூறினாள். சுல்தானின் உள்ளம் உருகியது. அவரது கண்கள் கண்ணீர் வடித்தன. இராணுவ வீரர்கள் இருக்கின்ற கடைவீதிக்கு சென்று அந்த சிறுமியை யார் வாங்கினார் என்பதை விசாரித்து அவரிடம் தொகையை கொடுத்து அந்த சிறுமியை வாங்கி வருமாறு சிலருக்கு அவர் உத்தரவிட்டார். அந்த நாளின் காலையில்தான் அவளது பிரச்சனையை அறிந்தார். 1 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு வீரர் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு வந்தார். அந்த பெண்மணி தன் மகளை பார்த்தவுடன் பூமியில் அப்படியே விழுந்து மண்ணில் தன் முகத்தை தேய்த்தாள். மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவள் வானத்தை நோக்கி எங்களுக்கு புரியாத மொழியில் ஏதேதோ சொன்னாள். அவளிடம் அவளுடைய மகள் ஒப்படைக்கப்பட்டாள். பின்னர் அவள் அவளது பகுதிக்கே திருப்பி அனுப்பப்பட்டாள். இப்னு ஷத்தாத் தொடர்ந்து கூறுகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் யாரேனும் ஓர் அனாதை சிறுவனை கண்டால் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வார். அவனுக்கு ஆறுதல் மொழிகளை கூறுவார். அவனது குடும்பத்தில் யாரேனும் நம்பத்தகுந்த பெரியவர் இருந்தால் அவனை அவரிடம் ஒப்படைப்பார். இல்லையெனில் அவனை தாமே பராமரித்துக் கொள்வார். அவனை நல்ல முறையில் பராமரிப்பவரிடம் ஒப்படைப்பார். யாரேனும் முதியவரை கண்டாலும் சுல்தான் உள்ளம் உருகுவார். அவருக்காக தம்மால் இயன்ற உபகாரங்களை செய்வார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 7 இத்துடன் முடிவடைகிறது. தொடர்ச்சியை 8ஆம் பாகத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அனைத்து பாகங்களையும் பார்த்தவர்கள் மற்றவர்களும் பயனடையும் பொருட்டு இந்த பாகங்களை பிறருடனும் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.